அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரசகுல்லா தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரியே ரசகுல்லா வீட்டிலே செய்யலாங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல. இதே மாதிரி உங்களுக்கும் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க டிப்லான்னு பார்க்கலாம். ரசகுல்லாவுக்கு எந்த மாதிரி பால் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பசும்பால் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பேக்கெட் பாலில் பசும்பால் கிடைக்கும் இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டு பக்கம் பேக்கெட் பால் தான் கிடைக்கும் அப்படின்னா மில்க் ஃபேட் வந்து 3.5 தான் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பால் எடுத்திங்க அப்படின்னா ரசகுல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கம் ஃப்ரெஷ்ஷான பசும்பால் கிடச்சின்னா அதே நீங்கள் எடுத்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோக்காக பேக்கெட் பால் தான் எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் பேக்கெட் பாலே எடுத்து காமிச்சிருக்கேன். பசும்பால் உருளையே அதான் எடுத்திருக்கேன். மில்க் ஃபேட் வந்து 3.5 தான் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பால் வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இது ரொம்ப முக்கியங்க ரசகுல்லாவுக்கு. நல்லா திக்கான பால் எடுத்திங்கன்னா ரசகுல்லா நல்லாவே வராது. நீங்கள் முதவே பால் காய்ச்சி வச்சுருக்கீங்க, அந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதில் ஆடை விழுந்துரும் இல்லையா, அந்த மாதிரி பால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பால் வந்து அடுப்பு மேலே வச்சுட்டேங்க. பால் சூடாகணும், ஆடைப்பட விடக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த பால் சூடாகிற டைமில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சைஸ் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், பால் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஆடப்பட ஆரம்பித்த உடனே நான் வந்து கலந்து விட்டுறேங்க. முக்கியமாக ஆடப்பட விடாதீங்க. பொங்கி வர ஸ்டேஜ் வந்தோடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கியும் வர விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை இறக்குனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் வச்சு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போது நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. பால் வந்து தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறத நிப்பாட்டிடலாம். நான் சின்ன சைஸ் லெமன் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே நான் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய சைஸ் லெமன் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நிப்பாட்டிடுங்க. இப்போ பாருங்கள், தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சேர்க்காதீங்க. ஒரு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே திரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டணும் இல்லையா, வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு பாத்திரம் கீழே வச்சுருக்கேன். அதை சலடை போட்டு அதில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேங்க. இதில் வடிகட்டிடலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது இதை அலசணும். லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது அலசணும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அலசிடலாம். இதை 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போது இதில் தண்ணி இருக்கும் இல்லையா, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக தான் இருக்குது, இது புழிஞ்சிடலாம். அப்படியே கீழே இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் சப்பாத்தி பசைகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கன்னா கூட இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். மேலே வெயிட் வைக்க வேண்டாங்க, அப்படியே விட்டுடலாம். இதில் இருக்க தண்ணிலாம் அப்படியே வழிஞ்சு வரணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். வெயிட் வச்சிடாதீங்க, வெயிட் வச்சிங்கன்னா பன்னீர் ஆயிரும் நமக்கு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு தட்டில் நம்ம இதை எடுத்துக்கலாம். பன்னீர் மாதிரி வந்து ஹார்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போது உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இது நல்லா பிசையணுங்க. பிசைகிறதுல தான் இருக்குது ரசகுல்லா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும் அப்படின்றது. இங்கே பாருங்கள், இப்போது இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. கண்டிப்பாக இவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்க. சேர்த்தாச்சு.
இப்போது அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். அதாவது இந்த பன்னீரை வந்து இங்கே பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக ஆக்கிட்டு நான் பிசைகிற மாதிரியே பிசைங்க. உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தான் பிசையணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசையணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லாம் சேர்ந்து வரணும். இப்படி உதிரியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக பிசையணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பக்கத்துலேயும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். முதல்ல உதிரியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு போதுங்க. இதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விடணும். இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் முதல் பிசைஞ்சோல அதே மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மாவு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கை கழுவிட்டு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது கிராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பிசைன்னு அர்த்தங்க. பார்க்கலாம் நம்ம கிராக் வருதா அப்படின்னு. விரிசல் வந்துச்சுன்னா இன்னும் பிசைன்னு அர்த்தம். நமக்கு விரிசல் வரவே இல்லை பாருங்கள், விரிசலே வரல. பார்த்தீங்களா, விரிசலே விழுகலை. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. விரிசல் வந்துச்சு அப்படின்னா திரும்ப பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. விரிசல் வந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அது வந்து உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. நான் சின்ன சின்னதாக தான் பண்ணுறேன். நம்ம போடுறதோட டபுள் சைஸ் ஆயிரும். அதனால் சின்ன சின்னதாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பாதி சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் போடுறதுனால எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நல்லா பெரிய சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். எல்லாத்தையும் பிடிச்சாச்சுங்க. இப்போது நான் தண்ணி சுட வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருந்தேன். இப்போ நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச உருண்டைகள்லாம் சேர்த்துடலாம். இந்த உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்கணும். மூடி போட்டு மூடிட்டேன். இது அப்படியே வேகணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் அப்படியே டபுள் சைஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது எப்படியே இருக்கணுங்க. ஃபுல்லாக தான் கொதிக்கணும். சிம் பண்ணிடக்கூடாது, மீடியமும் பண்ணிடக்கூடாது, ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் போட்டு அப்படியே டபுள் சைஸ் ஆயிடுச்சு. பக்கத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. எதுவுமே உடையும் இல்லை பாருங்கள் நமக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா பிசைகிறது மட்டும்தான். நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிராக்கும் விழுகாது, உடஞ்சும் போகாது. இன்னும் அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்குது. நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி வற்றிருமோ அப்படின்ற பயம்லாம் எதுவுமே இருக்காதுங்க. திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். நம்ம இது வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இன்னும் வேகணும். கரெக்டாக எனக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம உருண்டைகளை போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உருண்டைகள் போட்டதுலேருந்து 15 நிமிஷம் ஃபுல்லை வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரசகுல்லா ரெடி ஆயிருங்க. இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா, உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூவியாக வந்துடும். நமக்கு சூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இது இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.